ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹனீஷ். என் யூடியூப் சேனல் பார்த்தேன், தேங்க்ஸ். இதுதான் செகண்ட் எபிசோட் ஆஃப் மைண்ட் கிராஃப்ட். நான் ஃபுல் மைனிங் பண்ணதில் ஒரு செஸ்ட் கேஸ் இருந்துச்சு. அதில் வாட்டர் பக்கெட்டு இதெல்லாம் வேண்டாம், அதுக்காக உள்ளே வச்சுட்டு அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலான்னு உள்ளே வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல் மைனிங் பண்ணிடுவேன், அப்புறங்க கலெக்ட் பண்ணுவேன். லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்திங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் மாதிரி பண்ணிட்டு இங்கே தண்ணி வச்சுருந்தேன்னா இதில் இது வச்சுக்கிறேன் தானே, இது பார்த்துக்கோங்க. இது இங்கே போயிடுச்சுன்னா எனக்கு தெரில கைஸ், இங்கே போயிடுச்சுன்னா எனக்கு தெரில. ஆக்சுவலாக எனக்கு இது ஒன்றே தான் கஷ்டமாக்குது. இங்கெல்லாம் சுற்றுதான் இது. ஆக்சுவலாக வெளியெல்லாம் நடக்குமே எனக்கு தெரில கைஸ். அப்புறம்க்கா ஒரு செஸ்ட்டு கிடச்சிருந்துச்சி, அதில் 3 எமரால்டு கிடச்சிருந்துச்சி. இதெல்லாம் வேண்டாம், நான் அதுக்குள்ளே விட்டேன். அப்புறம்க்கா திருப்பி மைனிங் ஆரம்பிச்சிக்கினேன். மைனிங் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அந்த மாதிரி வானத்தெல்லாம் காட்டியிருந்தேன். அப்புறம்க்கா மைனிங் பண்ணியிருந்தேன். சூப்பர் செஸ்ட் டைமண்ட்டும் ஒரு பிக்காக்ஸ், கோல்டு பிக்காக்ஸ் கிடச்சிருந்துச்சி. சூப்பர் செஸ்ட்டுன்னு சொல்லுறது அவ்வளோ இது ஆக்சுவலாக ட்ரேடர் வந்தான், அவங்ககிட்ட தூக்கி போட்டு இங்கே வச்சுட்டேன். அப்புறம்க்கா மைனிங் பண்ணிக்கும்போது அயன் கோலம்பால் ஸ்பான் வராங்க கைஸ். லெவல் 4 அயன் கோலம் ஸ்பான் வரான். சரி இருக்கட்டும்னு உள்ளே தூக்கி வச்சுட்டேன். அவன் என்ன மாப் ஸ்பான் அடிப்பான். வர சொன்னால் வரவே இல்லை கைஸ். அப்புறம்க்கா லீஷ் போட்டி ஊட்டலான்னு பார்த்தேன். வானத்தில் என்ன எடுக்கிறான் கைஸ், வானத்துலலாம் என்ன எடுக்கிறான் கைஸ். எனக்கு அதுதான் இதுவாகிடுச்சு. சரி இவன் பார்த்தா எனிமி அடிக்கிறேன்னு ஓடி வந்து அடிச்சிடுவான். அதுக்காக நான் சுற்றி வால் போட்டேன். வால் போட்டு இப்போது அடிக்க மாட்டேன்னு நான் நினச்சிங்க மைண்ட் பண்ணேன். அப்போ திருப்பி இந்த க்ரீச்சர் வந்துச்சு. லீஷ் போட்டு எடுத்துன்னு போய் அதுக்குள்ளே விட்டேன். நெக்ஸ்ட்டு திருப்பி அதுக்குள்ளே விட்டு வந்தேன். செஸ்ட்டு வந்துச்சு. இல்லை வாட்டர் பக்கெட்டு, ஒரு அயன் கிடச்சிருந்துச்சி, ஒன்று பேப்பர் கிடச்சிருந்துச்சி, கொஞ்சம் போன்னு, அது இந்த தாம்பி இது ஏற. அப்புறம்க்கா இது திருப்பி கிடச்சிருந்துச்சி கைஸ். திருப்பியும் இது ஆக்சலோட ஏதோ சொல்லுவீங்க, அது திருப்பியும் எனக்கு செகண்ட் டைம் கிடச்சிருந்துச்சி கைஸ். அது எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் கீழே தள்ளி விட்டேன் கைஸ். நிஜமாக வருத்தமாகுது கைஸ். ஆக்சுவலாக ஒன்று இருந்துச்சு, எங்கேன்னு போய் தேடினாங்க கைஸ், கிடைக்கவே இல்லை எனக்கு. அது எங்கே போயிடுச்சுன்னே தெரில பாருங்க கைஸ். காணமாக போயிடுச்சு. அது எங்கே போய்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எபிசோடில் நான் கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் கைஸ். ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கவே இல்லை கைஸ். அது தேடி தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் விட்டுட்டேன் கைஸ். தேடினேன், கிடைக்கல. இங்கே வீட்டுக்குள்ளே நக்குதான்னு பார்த்தேன், வீட்டு மேலே இருக்குதான்னு எட்டி பார்த்தேன், இல்லை கைஸ். அப்புறம்க்கா மேலே இதுக்கு மேலே ஏறி பார்த்தேன், செக் பண்ணிக்கலான்னு ஏறி பார்த்தா கிடைக்கல கைஸ். ஆக்சுவலாக உள்ளே இல்லை கைஸ், அது எங்கே போயிடுச்சுன்னு தெரில கைஸ். ஆக்சுவலாக சரி மைனிங் கண்டினியூ பண்ணிடுறேன் கைஸ். நான் மைனிங் போனேன். அப்புறங்க ஒரு பக்கெட் லாவா கிடச்சிச்சு கைஸ். லாவா கைஸ், கொஞ்சம் சாண்டு லாவா கிடச்சிருந்துச்சி. சரின்னு எடுத்து வச்சுக்கினேன். அப்புறம்க்கா நெக்ஸ்ட்டு திருப்பி தோண்டிங்க இருந்தேன். லெவல் 5 போயிட்டேன். லெவல் 5ல் என்ன வருதுன்னு தெரில கைஸ். நான் அப்புறம்க்கா திருப்பியும் வந்தான் கைஸ். இவன் அடிச்சிட்டான். அதில் எனக்கு இது கிடச்சிருந்துச்சி, டோட்டம். அதில் டோட்டம் இது அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருந்தேன் கைஸ். டோட்டலாக 2 இன்ச்சு கைஸ் என்கிட்ட இப்போ டோட்டம். எம்ரால்டு அவன் கொடுத்துறான் கைஸ். டோட்டலாக 2 இருக்குது கைஸ். இது லாவா பக்கெட்டும் இதுவும் 2. 1 லாவா பக்கெட். நான் லாவா பக்கெட் வச்சு இது வில்லேஜர் தானே கைஸ். இப்போது நம்ம அந்த வில்லேஜர் வந்து இப்போ ஜாம்பி வில்லேஜர் வந்து ப்ராப்பர் வில்லேஜராக பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிடலாமான்னு நான் நினச்சேன். ஆனால் இவன்
பேர்ன் ஆகிய செத்துருவான்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், பேர்ன் ஆகிய செத்துட்டான். ஐயோ கைஸ், ஐயன் காலமாச்சு விட்டேன் கைஸ் பை மிஸ்டேக்காக. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, செஸ்ட்டில் நான் எல்லா இது வச்சுட்டு அவன்கிட்ட செத்துடலான்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஒர்க் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். செஸ்ட்டில் எல்லாம் வச்சுட்டேன் கைஸ். இது லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்சுக்கோன்னு பார்த்துப்பீங்க. லாஸ்ட் எபிசோட் போய் பாருங்க. போய் அவன் கையில் அடி வாங்கினா தான் அவன் விட்டுருவான். இல்லைன்னா நம்மளுக்கு தான் லாஸ். அவன் சும்மா போயிடுவான் கைஸ். அப்புறம்க்கா திருப்பி இங்கே தான் ஸ்பான் பண்ணி விட்றான். அவன் ஓடி வர்றது பார்த்த பயமாகிடுச்சு. அப்புறம்க்கா ஷீப் வந்துச்சு. ஷீப்பில் ஒன்றும் ஷீப்பு இல்லை கைஸ். அதுக்காக சரி லீஸ் எடுத்து இது பண்ணிக்கலாம், அதுக்கு லீஷ் போட்டு வச்சுக்கலாம், இன்னொன்று வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம். லீஷ் எடுத்துங்க போட்டு உள்ளே வச்சுட்டேன் கைஸ். உள்ளே வச்ச உடனே போயிடுச்சு. திருப்பி லாக் பண்ணி விட்டேன். லீஷ் எடுத்துக்கினேன். அப்புறம்க்கா வேறு எதுனா கிடைக்குதான்னு பார்த்தேன். கோழி எப்படி கைஸ் வெளியே வந்துச்சு? நான் பார்க்கவே இல்லை கைஸ். வெளியே வந்து சரி நான் ஓப்பன் பண்ணி விட்டேன் பை மிஸ்டேக்காக. அதுக்காக வெளியே வந்துட்டுக்குது. நம்ம உள்ளே போய் வச்சிடலாம் கைஸ். ஆனால் இந்த கோழிங்கெல்லாம் ஜாஸ்தி முட்டை போடுது கைஸ். பாருங்கள், வெளியே ஒரு முட்டை, இங்கே ஒரு முட்டை, ஜாஸ்தி முட்டை போடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்டு லீஷெல்லாம் எடுத்து விட்டேன் கைஸ். நான் அவ்வளோ கொடூரமான ஆள் இல்லை கைஸ். லீஷ் போட்டே வைப்பேன். அப்புறங்க திருப்பி மைனிங் பண்ணியிருந்தேன். மைனிங் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலான்னு மைனிங் போனேன். திருப்பி அவன் வில்லேஜர் கேச்சிருந்தான் கைஸ். இவன் ஐயன் காலம் பார்க்காம போகிறான் கைஸ். அடிக்க மாட்டான் கைஸ். அப்புறம்க்கா வெயில் அவனே பேர்ன் ஆவானான்னு பார்த்தேன். இல்லை, அவன் பேர்ன் ஆகலை. நைட் வேறு பேர்ன் ஆகலை. இவனை தள்ளி விட்டு அட்லீஸ்ட் அவனை இது பண்ணுவான்னு பார்த்தா அதுவும் பண்ணல கைஸ். சரி லீஷ் எடுத்துன்னு போய் பார்க்க வைக்கலான்னு போனேன். அவன் பண்ணவே மாட்டேன்னுக்கிறான் கைஸ். பார்த்துட்டு கூட பார்க்காம இருக்கிறான் கைஸ். இவன் போங்காட்டும் கைஸ். இவன் பார்த்துட்டு கூட பார்க்காம இருக்கிறான். வேண்டே இது ஏதோ சதின்னு இருக்குது கைஸ். இவன் பார்த்துட்டும் பார்க்காம இருக்கிறான். அப்புறம்க்கா ஓப்பன் பண்ணி விட்டான். அவனே போய் அடி வாங்கிக்கலாம் விட்டுட்டேன். இது ஒரு வேர்ஸ்ட்டு செஸ்ட்டு கைஸ். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் கைஸ்? எனக்கும் தெரில என்ன பண்ணோன்னு. சரின்னு வச்சுக்கினேன். அப்படியே சரின்னு வச்சு விட்ட கைஸ். திருப்பி அவன் டோட்டம் கொடுக்குறவன் வந்தான். இவன் கீழே தள்ளி விட்டான் கைஸ். அயன்காலம் கோவம் வந்து கைஸ். பரவாயில்ல விடுன்னு விட்டுட்டான் கைஸ். என்ன பண்ணது? திருப்பியும் செஸ்ட்டு இதே மாதிரி கேச்சிச்சு கைஸ். என்ன பண்ணது? செஸ்ட்டு இந்த மாதிரியே கேச்சு. திருப்பியும் டோட்டம் வந்தான் கைஸ். நான் இது க்ளீனாக போட்டு விட்டு இப்படிக்கா வந்துட்டேன். அப்புறங்க இவன் அடித்தான். ஒரு அடி அடித்தவனு தள்ளி விட்டா இங்கே வந்துட்டான் கைஸ். வந்துச்சு கைஸ். திருப்பியும் ரெண்டாவது டோட்டம் கைஸ். த செகண்ட் டோட்டம் கைஸ். நம்ம கிட்டக்குது இந்த இது நல்லா இருந்துச்சு. திருப்பியும் செஸ்ட்டு கேச்சிருந்துச்சு. செஸ்ட் ஓப்பன் பண்ண திருப்பியும் சேம் கைஸ். வேறு லாஸ்ட் டைம் வந்த மாதிரியே வேர்ஸ்ட்டாக வந்துக்குது கைஸ். நான் நல்லதாக பார்க்குறேன், வர மாட்டேது கைஸ். சரி திருப்பியும் மைனிங் ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். மைனிங் பண்ணிக்கும் போது நான் சரி ஒரு ஃபார்ம் கட்டிடலான்னு பார்த்தேன் கைஸ். எங்கே கட்டுதுன்னு பார்த்தேன். இங்கே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி இங்கே கட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபார்ம் கட்டிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோட் போட்டுறேன். இது இப்படி கட்டிக்கிறேன். அப்புறம்க்கா நான் இந்த இது ஹூக் வச்சு பண்ணிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் காட்டுறேன் கைஸ். இதுதான் இந்த எபிசோடோட செகண்ட் எபிசோட் ஃபைனல் கைஸ். பாய் கைஸ்.